பிளாக்கொட்டை சொதி செய்ய போகிறேன். நறுக்கிட்டு மஞ்சள் தண்ணி வச்சுக்கிறோம். மஞ்சள் தண்ணிலாம் நறுக்கி போடணும், இல்லைன்னா கருத்து போயிடும். நம்ம வாழைப்பூ வாழைத்தண்டு அதெல்லாம் போடுறோம்ல மஞ்சள் தண்ணியில், அதே மாதிரி இதுவும் மஞ்சள் தண்ணிலாம் போடணும். எண்ணெயை தொட்டுக்கணும். எண்ணெயை தொட்டுக்கிட்டு நறுக்கணும்னா தான் இது கருப்பு பிளாக்கொட்டை சின்னதாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கணும். மிளகு, சீரகம், கசகசா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தேங்காய் பூவும் போட்டு அதில் அடிக்கணும். போடுறது இஞ்சியும் அதில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாயிருச்சு. சோம்பு போடணும், வெங்காயம், இலை, பட்டை, இந்த பூ, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தக்காளி வணங்குறதுக்கு உப்பு. ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னா வதங்கி வந்துடுச்சு. வந்து இஞ்சி, பூண்டு, கசகசா, வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பூ லைட்டாக ஒரு வதக்கிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பிளாமிஸ் இதில் போட போகிறேன். வதக்கக்கூடாது, அப்படியே தண்ணி வச்சு வேகிற தடவை தான். தண்ணி நிறையா வைக்கக்கூடாது. கல் உப்பு தேவையான அளவு. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்துருச்சு. பிளாம்ஸு ரெடி ஆயிடுச்சு. பிளாம்ஸு சொதி.